நமக்கு ஹேர் ஃபால் வந்து நிறைய இருக்குது, இளநரை இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த லட்டை வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டுடலாம். டெய்லி ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஹேர் ஃபால் வந்து ரொம்ப நிறைய கண்ட்ரோல் ஆகி ஹேர் க்ரோத் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து ரெகுலராக ஒன்று எடுத்துக்கலாம். நானே வந்து இன்னையிலேருந்து நான் ரெசல்யூஷன் ஒன்று எடுத்துக்கிறேன். எப்போதுமே நியூ இயர் அப்போ தானே ரெசல்யூஷன் எடுப்போம். நான் இன்னையிலேருந்து ரெசல்யூஷன் எடுக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானுமே ரெகுலரா இந்த லட்டு ஒன்று சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன். ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு நியூ இயர்ல தான் எடுக்கணுமா என்ன? நல்லது செய்யறதுக்கு எப்ப வேணாலுமே ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். இப்ப வந்து இந்த ரெசல்யூஷனை இன்னையிலேருந்தே நான் ஆரம்பிக்கலான்னு பாக்குறேன். என்னன்னு பார்த்தா இதை நான் சாப்பிடுறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் உங்கள்கிட்ட சொல்றேன். சூப்பரா இருக்கு. இது முழுசா நான் ஒண்ணு பேர் சாப்பிடுறேன். டெய்லி ஒண்ணு சாப்பிடுங்க. வேற எந்த நோயுமே நம்மளுக்கு வரவே வராது. ஸ்கின் எல்லாம் அவ்வளவு ஒரு க்ளோயிங்கா சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு பேசுறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டல் விலாக்ஸ். இன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ஒன்று பிடிக்கலாமா? வாங்க என்ன லட்டு அப்படிங்கிறது பார்க்கலாம். இதை பாருங்க, என்னோட பொண்ணு வந்து சீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு போயிருந்தா. நட்ஸ் எல்லாம் வாங்கி லட்டு பண்ணுமா, இல்லை இது எல்லாத்தையும் வறுத்து கஞ்சியா வச்சு குடிங்க, நீங்க வந்து நிறைய ஹெல்த்தியான ஃபுட்டே எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க, இது மாதிரி வச்சு செஞ்சு குடிங்க, டாடிக்கு கொடு, டெய்லி ஒரு லட்டு சாப்பிடுமா, ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சிருந்தா. அது நான் பண்ணவே இல்லை. வாங்கி வச்சுட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ்க்கு மேல ஆகுது. பட் நான் செய்யவே இல்லை. இன்னைக்குதான் எனக்கு நேரம் கிடைச்சிது. வாங்க இதை வச்சு லட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது சொல்றேன். இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் லட்டு செய்யறதுக்கு நான் பம்கின் சீட்ஸ் எடுத்திருக்கேன், சன்ஃப்ளவர் சீட்ஸ், பாதாம், முந்திரி, வால்நட், டேட்ஸ் எடுத்திருக்கேன், அதோட திராட்சை, காஞ்ச திராட்சை. இது எல்லாமே, அதாவது டேட்ஸை தவிர்த்து பாக்கி எல்லாமே 100 கிராம் எடுத்திருக்கேங்க. டேட்ஸ் மட்டும் எனக்கு வந்து ஒரு 300 கிராம் எடுத்திருக்கேன். இதுக்கு எல்லா பொருட்களுமே 100 கிராம் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் முந்திரியை ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. முந்திரியை 3 நிமிஷம் வறுத்துக்கோங்க. பாதாம் இது எல்லாத்தையுமே 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகட்டும், கருக விட்டுறாதீங்க. இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். அடுத்து பாதாம் சேர்த்து அதை ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ பாதாம் இருக்கும்போது நல்லா வெடிக்கும், உங்களுக்கு சவுண்டே கேட்கும். பாருங்களேன், நான் காமிக்கிறேன். அந்த டைமில் நீங்கள் வந்து இதையுமே எடுத்துடலாம். ஒரு 3 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே வருங்க. இந்த பாருங்கள் வெடிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா? மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வறுத்தீங்கன்னா தான் ரொம்ப கருக விடாமல் நல்லா கரெக்டான பதத்துக்கு நீங்கள் வறுத்துக்கலாம். அடுத்து வால்நட்டு சேர்த்து அதையுமே வறுத்துக்கலாம். இது எல்லாமேங்க நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நான் முன்னாடியே சொன்னது மாதிரி அனைத்து வியாதிகளுக்குமே ஒரே தீர்வு, டெய்லி ஒரு லட்டு இதை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க. நம்மளுடைய ஸ்கின்னுக்காக இருக்குது, ஸ்கின் பிரைட்டனிங், க்ளோயிங், ஹேர் க்ரோத்து, ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகுறது, அனைத்துக்குமே இடுப்பு வலி, கைவலி, கால்வலி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி வறுத்து இந்த லட்டு செஞ்சு சாப்பிடுவாங்க. சூப்பரான நல்ல ஹெல்த்தியாக நம்ம இருக்கலாம். இப்போ அடுத்து வந்து சன்ஃப்ளவர் சீட்ஸு, இதையுமே நல்லா வெடிக்கும், இதுவுமே படப்படன்னு வெடிக்கும். இதுவுமே நல்லா ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பம்கின் சீட் இருக்கு பார்த்தீங்களா, பரங்கிக்காய் சீடு, அது வந்து நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பரங்கிக்காய் வந்து அறியும் போதெல்லாம் உள்ளார இருந்து எங்கள் ஆத்தா எடுத்து கொடுப்பாங்க. அந்த விதை அதை வந்து உள்ளுக்குள்ள உடைச்சி அந்த இப்போ இருக்கு பார்த்தீங்களா, இதே மாதிரியே எடுத்து நாங்கள் சாப்பிடுவோம். காய வச்சு எடுத்து சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் வந்து சின்ன பிள்ளைல இதெல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு பரங்கிக்காயில் உள்ள அந்த ஃப்ரெஷ்ஷாக உள்ள விதையை எடுத்து நாங்கள் காமிச்சோம் அப்படின்னா சிரிப்பாங்க. ஐயா இதை போய் சாப்பிடுவாங்களா, சீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, அதே பரங்கிக்காய் விதை இப்போ விலைக்கு வந்து இதை வாங்கி இப்போ எல்லாரும் வாங்கி சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறாங்க. நாங்கள் சொல்லும் போதெல்லாம் கேட்காத என் பொண்ணே இப்போ அதை வாங்கி கொடுத்து இதை நீ பவுடர் பண்ணி லட்டாவோ கஞ்சியாவோ வச்சு குடிங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கே ஆச்சரியமா இருக்குது. நாங்கள் சொல்றதெல்லாம் செய்யறது கிடையாது. இப்போ அந்த மார்க்கெட்ல வந்து அது ஃபேமஸ் ஆனாதான் அவங்களுக்கு வந்து அது பெருசு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு 3 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. நல்லா ஃபேனுக்கு கீழே ஆற வச்சிடலாங்க.
எடுத்துக்கலாங்க. இப்போ அடுத்து வந்து நான் பேரிச்சம்பழம் இந்த கப்பால் 2 கப் அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். இதையுமே ஒரு 2 மினிட்ஸ் அளவுக்கு இந்த எண்ணெய் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். அதில் அந்த அதில் உள்ள ஏதாவது ஈரப்பதம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா போயிடும். இப்போ இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு காஞ்ச திராட்சை, இந்த காஞ்ச திராட்சையில் நுனியில் வந்து இந்த சின்ன காம்பு இருக்கும், அதை க்ளீன் பண்ணிவிட்டு போடுங்க. நம்ம முழுசாக போடுறதை விட இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம லட்டு பிடிச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இதில் நான் வந்து ஒரு துளி கூட நெய் சேர்க்கவே போகிறது கிடையாது. ஸ்வீட்டுக்காண்டி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேரிச்சம்பழம் தான் நான் சேர்த்துருக்கேன். சர்க்கரை எல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ பேரிச்சம்பழம் நம்மளோட அயனுக்கு வந்து நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து அயன் தேவையான இரும்பு சத்தை வந்து ரொம்ப ரொம்ப கொடுக்கக்கூடிய இந்த பேரிச்சம்பழத்தை நான் நிறைய சேர்த்துருக்கேன். ஸ்வீட்டுக்கு பேரிச்சம்பழம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சேர்த்துருக்கோம். ரெகுலராக நம்ம பேரிச்சம்பழத்தை 2 பேரிச்சம்பழம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலே போதுங்க, நம்ம உடம்புல உள்ள வியாதி எதுவுமே இருக்காது. பட் நான் இதெல்லாமே சாப்பிட்றது கிடையாது. நான் டாக்டர்கிட்ட போனால் கூட ரெகுலராக பேரிச்சம்பழம் பாதாம் முந்திரி சாப்பிடுங்கிறாங்க. பட் அது சும்மா சாப்பிட முடியாதுங்கிறதுனால தான் எனக்கு என் பொண்ணு இது மாதிரி வாங்கி சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு வறுத்து லட்டு மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரி வச்சு குடி அப்படின்னா. இப்போ இது எல்லாத்தையும் ஆற வச்ச பிறகு 2-3 ஏலக்காய் சேர்த்து மிக்ஸி ஜாரில் குறைன்னுட்டு, அதாவது நைஸ் பவுடராக இருக்கக்கூடாது, அதே சமயம் 1-2ஆகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுமாரி அரைச்சி எடுத்தாச்சு. திரும்பவும் அதே பாத்திரத்திலேயே எண்ணெய் சட்டியிலேயே மாற்றி வச்சுக்கிறேன். அடுத்து இதே மிக்ஸி ஜாரில் பேரிச்சம்பழம் இருக்குது இல்லையா, அது வந்து விதையெல்லாம் எதுவுமே இல்லாமல் சுத்தமாக எடுத்து அதையுமே நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டொரு விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்க, இது எல்லாமே நல்லா அப்படியே மிக்ஸி ஜார்லேயே ஒட்டிடும், கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். கொஞ்சம் இது பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா இதே மிக்ஸி ஜாரில் திரும்ப இந்த நம்ம பொடி பண்ணி வச்ச நட்ஸ் அண்ட் சீட்ஸையும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு டொரு விட்டுக்கலாம். பட் நான் அப்படி தான் போட்டேன், எனக்கு வந்து சுத்த மாட்டேன்னுட்டு, அதனால் நான் வந்து திரும்ப எடுத்து போட்டு கையாலேயே பிசைஞ்சிட்டேன். நீங்கள் கையால் பிசைகிறதே ரொம்ப பெஸ்ட்டுங்க, ஏன்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒட்டிக்கும், நம்ம கொஞ்சம் கடினமாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையாலேயே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். சொட்டு தண்ணி கூட சேர்க்கவே கூடாதுங்க. நான் இதில் ஒரு துளி கூட நெய் கூட நான் சேர்க்கவே இல்லை. பட் நெய் தடவி உருட்டலாமாங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்லி காமிச்சிருக்கேன். ஆனால் ஒரு டிராப் கூட நான் நெய் வந்து இதில் நான் சேர்க்கவே இல்லை. பாருங்க, இப்போ இது மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டு உருட்ட வேண்டியதாங்க. வளர்கிற குழந்தைங்களுக்குமே இது மாதிரி கொடுக்கணுங்க. முக்கியமாக இந்த பெண் குழந்தைகள் வந்து அவசியம் இது சாப்பிடணும். இப்போ என் பொண்ணெல்லாம் வந்து இப்போ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறா, அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்கணும். ஆனால் சாப்பிட்றது தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது. நம்ம பக்கத்தில் இருந்தால் கூட அதட்டி உருட்டி சாப்பிட வச்சிடலாம். நட்ஸு அப்படின்னு சொன்னாலே அவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது. இது மாதிரி நம்ம லட்டா பண்ணி கொடுக்கும்போது, நட்ஸுன்னு சொல்லாமலே லட்டா பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு பிடிச்சி போய் சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நான் வந்து நெய் வந்து கையில் தொட்டு உருட்டி காமிக்கிறேன், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு உருண்டை உங்களுக்கு என்ன சைஸ்ல உருண்டை உருட்டணுமோ அந்த சைஸ்ல உருட்டிக்குவாங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸா தான் உருட்டினேன், ஏன்னா ஒரு உருண்டை நம்ம உடம்புக்கு வந்து தேவையான சத்துக்களை கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய உருண்டையாவே நம்ம இருக்கட்டும் அப்படிங்கிறதுனாலதான் ஒரு பெரிய உருண்டையாவே நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு ஒரு 2 கிலோ கிட்டத்தட்ட வந்துச்சுங்க. இது எல்லாத்தையும் நான் வந்து எல்லாம் 100 கிராம் தான் இருந்தாலுமே நம்ம பேரிச்சம்பழம்லாம் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி இதை செய்யும்போது இது ஸ்வீட்டாக நம்ம பார்க்கும்போது 2 கிலோ அளவுக்கு எனக்கு வந்துச்சு. ஆனால் இதே லட்டை நீங்கள் நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போய் வாங்குறீங்க அப்படின்னா 1 கிலோவே 1500 2000 வருங்க. அதனால வந்து இது வந்து ரொம்ப கம்மியான காஸ்ட்லேயே நம்ம வீட்டிலேயே செஞ்சுருக்கோம். இது அவ்வளவு ஈஸியாக சூப்பராக அருமையான இந்த லட்டை வந்து ரொம்ப கம்மியான காசில் நம்ம செஞ்சுருக்கோம். அப்படிங்கும்போது அதுவுமே நமக்கு சந்தோஷம் தானே. லேடிஸ் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க. கண்டிப்பாக ஜென்ஸுக்குமே இது கொடுங்க. ஜென்ஸுக்குமே அதாவது ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிறவங்க, டீச்சர்ஸாக உள்ளவங்க எல்லாருமே இருப்பாங்க. அவங்களுக்குமே அவசரமாக சாப்பிட்டுட்டு போகிறவங்களுக்கு டெய்லி ஒரு லட்டை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுங்க. 11 o'clock போல் சாப்பிடட்டும். முடிஞ்சதுன்னா இல்லை ஈவினிங் வந்து சாப்பிடட்டும், இல்லை காலையில் டிஃபன் முடிச்சுட்டு ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு லட்டை கொடுத்துருங்க. குழந்தைங்களுக்குமே ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு கொடுத்து விடுங்க. எப்படியாவது அவங்கள சாப்பிட வைக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. இப்போ சூப்பராக இந்த லட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ரொம்ப குயிக்கான டைம்லயே ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சாச்சு. பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க.
தாராளமா இதை நம்ம வெளியில வச்சே நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம இது வந்து ஒரு டைனிங் டேபிள்ல கொண்டாந்து வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம், ஒரு பாக்ஸ்ல ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு மூடி போட்டு நம்ம எல்லாரும் போற வர இடத்துல இதை வச்சுட்டோம் அப்படின்னா போகும்போது வரும்போது நமக்கு ஞாபகமா ஒன்னொன்னு எடுத்து நம்ம சாப்பிட்டுடலாம். சீக்கிரத்திலே காலியாயிடும். இது ரொம்ப நாள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் ஏன்னா வச்சுக்கலாம், ரொம்ப நாள் வச்சுக்கலாம். பட் ரொம்ப நாள் வச்சுக்கிறத விட அவங்க எல்லாருமே எடுத்து எடுத்து சாப்பிட்றதுனால சீக்கிரத்திலே காலியாயிடும். அடுத்து நம்ம செய்யறது மாதிரி இருக்கும். அதனால வந்து நீங்க கண்ணுல படுற இடத்துல வச்சிடுங்க. மறந்துடாம டெய்லி ஒண்ணு நீங்க சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சொல்லவே வேணாங்க. நான் இத்தனை வாட்டி சொல்றது இதை சூப்பரா இருக்கும். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். நல்ல சூப்பரா எந்த விதமான கை கால் வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு ஆரோக்கியமா செம்மையா இருக்கலாம். இது மாதிரி ஒரு கண்டெய்னர்ல போட்டு மூடி கண்ணு படுற இடத்துல வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா ஒரு லட்டு போதுங்க நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கு. ஸோ ரெகுலரா இந்த லட்டை சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான சூப்பரான நல்ல டேஸ்டான லட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பக்காவா நல்லா சூப்பரா பெர்ஃபெக்டா வந்திருக்குது லட்டு. இது டெய்லி ஒண்ணு நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சொல்லவே வேண்டாங்க, அதீத சக்தி. ஏன்னா அனைத்து விதமான நட்ஸ், சீட்ஸ், டேட்ஸ் இது எல்லாமே நம்ம கலந்துருக்கோம். அதனால ஒரு லட்டு நம்ம டெய்லி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஹேர் ஃபால் கண்ட்ரோல், ஸ்கின் க்ளோயிங், மற்ற வியாதிகள் என்ன இருந்தாலுமே அனைத்துக்குமே ஒரே தீர்வு இந்த ஒரு லட்டுங்க. அனைத்து விதமான நம்மளோட ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே போக்குது. நல்லா நமக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன், அதாவது ஹீமோகுளோபின் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான இந்த லட்டை வந்து டெய்லி ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னாலே போதுங்க, நமக்கு எந்த நோயுமே அண்டாது. அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான லட்டு இது. ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட பேசிட்டு ஒரு லட்டு நான் சாப்பிட்டுட்டேன். இப்ப எல்லாம் 30 வயசு ஆனாலே ரத்த சோகை வந்து நிறைய லேடிஸ்க்கு ரத்த சோகை நோய்ங்கிறது வருதுங்க. அதனால இந்த டெய்லி சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சோகை நோயிலேருந்து சுத்தமா விடுபட்டு நிறைய ஹீமோகுளோபின் வந்து நமக்கு பிளட் லெவல் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பா ரெகுலரா இது ஒரு லட்டு நம்ம எடுத்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். நீங்க புதுசா நம்ம சேனலுக்கு வர்றீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை கண்டிப்பா எனக்கு சொல்லுங்க. ஓகேவா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.